ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பங்குனி மாதம் 30ஆம் நாள் ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு பிரதமை திதிங்க. சித்திரை நட்சத்திரம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரைக்கும். சூலம் மேற்கு, பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டு போங்க. மேஷம், வேலைகளில் சுறுசுறுப்பு, புதிய முயற்சிகளில் நண்பர்களால் உதவிகள் இன்னைக்குங்க. சரிங்களா, நீங்க எதிர்பாராத சில உதவிகள் எல்லாமே இன்னைக்கு தேடி வரும். வேலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுறுசுறுப்பா எல்லா வேலைகளும் எல்லாமே பார்ப்பீங்க. புதிய முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. வேலை தொடர்பான ஒரு முயற்சின்னு வச்சுக்கோங்களேன். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. 99 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. ரிஷபம், கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குங்க. குடும்பத்திற்காக இல்ல பின்ன நீங்க வேலை பார்க்குற இடத்துல சில விஷயங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதற்காக சில கடன்கள் எல்லாம் வாங்குவீங்க. தொழில் தொடர்பான ஒரு கடன் வச்சுக்கோங்களேன். பயணம் இருக்கின்றது, இன்னைக்கு விரயம் கொஞ்சம் இருக்கு, அதனால கவனமா பார்த்து செலவு பண்ணுங்க. அலைச்சல்கள் இருக்கு, எதிரிகள் மூலமாக சில தொலைகளும் இன்னைக்கு இருக்கு. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. 33 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மிதுனம், மனமகிழ்வான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைது. வேலைகளில் லாபம், தொழிலில் லாபம். ஓகேங்களா, வேலை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு லாபகரமான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைது. இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. 44 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கடகம், தாயின் மீது மிக மிக அன்பு இன்னைக்கு காட்டுவீங்க. அம்மா ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று கேட்டுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை சார்ந்து அவங்களோட மனசு திருப்தி படுற மாதிரி எல்லாமே இன்னைக்கு நடந்துக்குவீங்க. தொழில் தொடர்பான ஒரு எண்ணம் இன்னைக்கு இருக்குங்க. தொழில் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதை சார்ந்த ஒரு எண்ணம், அதை சார்ந்த ஒரு முயற்சி, அது சார்ந்த சில நபர்களை போய் மீட் பண்றது, இது மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அதற்கான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்று துர்கை வழிபாடு பண்ணுங்க. 77 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. சிம்மம், புதிய முயற்சிகளில் வெற்றி. ஓகேங்களா, சுபகாரியம் சார்ந்த தைரியமான முடிவுகள். ஓகேங்களா, அதாவது ஜாதகம் பார்த்த இடத்துல இது அவ்வளவா சிறப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் 2 பேர் சொல்லியிருப்பாங்க. இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க இன்னைக்கு அந்த விஷயத்தில் தைரியம் முடிவு எடுப்பீங்க. ஓகேங்களா, புதிய முயற்சிகளில் வெற்றி, தொழில் தொடர்பான ஒரு புதிய முயற்சி இன்னைக்கு அதில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. 33 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கன்னி, பேச்சின் மூலமாக வருமானம் கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆனால் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. ஓகேங்களா, உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள் மூலமாக வருமானம் கூடும். அதே நேரத்தில் அந்த பேச்சுக்கள் மூலமாக பிரச்சனைகளும் இருக்கின்றது. குடும்ப நபர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க. மனமகிழ்வான நாள் இன்னைக்கு. அதே நேரத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு, கவனமா பார்த்துக்கோங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. 99 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. துலாம், வேலைகளில் ரொம்ப சுறுசுறுப்பா எல்லா வேலைகளும் எல்லாமே பார்ப்பீங்க. நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க. சரிங்களா, ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேலை சம்பந்தமா, தொழில் சம்பந்தமா உதவிகள் கேட்டிருப்பாங்க. அதுக்கான உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு இன்று முழுவதும் வேலைகள் அவ்வளோ சுறுசுறுப்பா தெளிவாக பார்ப்பீங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. 55 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. விருச்சிகம், தொழிலில் புதிய முதலீடுகள். தொழில் பண்றவங்க புதுசா முதலீடுகள் எல்லாம் பண்ணுவீங்க. ஒரு பயணம் இருக்குங்க, தொழில் சார்ந்த ஒரு பயணம் இருக்கு, குடும்பம் சார்ந்த ஒரு பயணம் இருக்கு. கடன் வாங்கும் ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குங்க. சரிங்களா, தொழிலுக்காக வீட்டுக்காக ஒரு கடன் வாங்குவீங்க. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. 66 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. தனுசு, லாப நோக்கோடு தான் எல்லா வேலையுமே நீங்க பார்ப்பீங்க. சரிங்களா, இதுல லாபம் இருக்கா, லாபம் வருமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் அந்த வேலையிலே இறங்குவீங்க. குழந்தைகளுக்காக சில செலவுகள் எல்லாம் பண்ணுவீங்க. குழந்தைங்க சில விஷயங்கள் கேட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்காக அவங்க மனசு திருப்திப்படுத்துற மாதிரி சில வேலைகள் எல்லாம் பண்ணுவீங்க. இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க. 22 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மகரம், தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் இருக்குங்க. ஓகேங்களா, சில நபர்கள் பார்த்தீங்கன்னா புதிய வேலைக்கு ஒரு முயற்சி, இருக்கிற வேலை தெளிவா இல்லப்பா, ஒரு திருப்தியா இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வருமானம் வரல, நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையே இல்லை, அப்போ புதுசா ஒரு வேலை தேடணும், அதற்கான ஒரு முயற்சிகள் இறங்குவீங்க. இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. 11 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கும்பம், சுபகாரியம் சார்ந்த சில முயற்சிகள். சில பேர் பார்த்தீங்கன்னா வீடே இடம் மாற்றுவீங்க. சரிங்களா, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தை அதையும் இடம் மாற்றுறதுக்கான ஒரு ஏற்பாடு எல்லாம் பண்ணுவீங்க. சுபகாரியம் சார்ந்த ஒரு முயற்சிகள். இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. 66 கமெண்ட் பண்ணுங்க. மீனம், எதிர்பாராத சில தொல்லைகள் இருக்கு. நீண்ட நாள் கடன் கேட்கும் முயற்சியில் லாபம். ஓகேங்களா, நீண்ட நாள், அதாவது ரொம்ப நாளாக கடன் கேட்டும் அந்த நம்ம கொடுத்த கடன் திரும்பலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான சில முயற்சி எடுப்பீங்க. அதன் மூலமாக லாபங்கள் இன்னைக்கு வரும். அந்த கடன் திரும்பி உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு. இன்று பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. 55 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.